அண்மைச் செய்தி. சென்னை விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வசந்த், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை விமான நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழையானது பெய்து வருவதால் விமானங்கள் தரையிறங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதாவது தற்சமயம் 6 விமானங்கள் வரை தரையிறங்குவதில் தாமதமாக வானத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. சென்னை சுற்றுவட்டார பகுதிகளான மீனம்பாக்கம், பல்லாவரம், திரிசூலம், ஆதம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை மற்றும் காற்றுடன் பெய்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த விமானங்கள் தரையிறங்கும் தாமதமானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து சென்னை வந்து கொண்டிருக்கும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் கடந்த 10 நிமிடங்களுக்கு மேலாக வானத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று மதுரையிலிருந்து சென்னை வந்து கொண்டிருக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், திருச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கும் மற்றொரு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும், ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்து கொண்டிருக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் என 4 விமானங்களும், அது மட்டுமின்றி சிங்கப்பூரில் இருந்து வந்து கொண்டிருக்கும் விமானம், லக்னோவில் இருந்து வந்து கொண்டிருக்கும் விமானம் என மொத்தம் 6 விமானங்கள் தற்சமயம் வானத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த காற்றின் வேகமும் மழையின் அளவை பொறுத்தும் ஓடுபாதையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறக்கப்படும் என இந்த விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தற்சமயம் வரை சென்னை விமான நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமான மழை இடி மின்னலுடன் பெய்து கொண்டிருப்பதால் மேலும் வரும் விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி வசந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.